ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு அதில் மேலே கேஸ் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு 3 விசில் விடுங்க. அதுக்குள்ளார நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் குருமாவுக்கு. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம கையால் கரைக்கும் போது கட்டி விழும். நம்ம ஒரு தடவையாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா ஈஸியாக கலந்துருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. தோல் உரித்து மசிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் அதே குக்கர்லேயே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கிறேன். இந்த தாளிப்பு கொடுக்கும்போது அந்த பூரி மசாலாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடுகுலாம் உடஞ்சிருச்சு. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் செவந்து வந்துருச்சு. இப்போது நான் 2 பச்சை மிளகா நீட்டை வாக்கில் கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம், அதை கொஞ்சம் பாதியாக கட் பண்ணி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசாகவே தான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா சுருளை வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் கலரானோன்னு நம்மளுக்கு போதும். அது நம்ம மசாலா சாப்பிடும்போது அந்த வெங்காயம் நறுக்குன்னு கடிப்படும் போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி அலசி தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட்டி குறைச்சி ஊற்றிக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக மசிச்சிங்க. 1-2 முழுசாக தெரிஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தது தண்ணிக்குள்ளே நல்லா முக்கிற மாதிரி நல்லா முக்கி விட்டுடுங்க. வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அந்த மஞ்சத்தூளோட வாசனை, அந்த பொட்டுக்கடலையோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா தலபுலன்னு கொதிக்க விடுங்க. அப்பப்போ நடுவில் கலந்து விடுங்க. ஏன்னா பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால அடியில் அந்த ஒட்டிக்கும் மாவு. அதனால் அப்பப்போ கலந்து விட்டு நல்லா தலபுலன்னு கொதிக்க விட்டு கொஞ்சமாக கடைசியாக கருவேப்பிலை தூவி கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பூரி மசாலா ரெடி. உருளைக்கிழங்கு மசாலா பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே சூப்பராக இருக்குன்னு. இது நம்ம கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் கொஞ்சம் நேரம் ஆனாலும் நம்மளுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு இறுகிடும். இதை நல்லா பூரி கூட நல்லா உப்புன பூரியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. இது கூட தொட்டு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.